வணக்கம். டே வித் சக்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட். லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டையும் சக்ஸஸையும் கொடுக்கும். அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என் காலேஜ் முடிச்சுட்டு என் ஊர்லேயே நான் ஒரு மீடியமான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் நல்ல சம்பளம், நல்ல வேலை, இதோட பெட்டராக போகணுங்கிற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. சின்ன வயசுலேயே எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாலாம் அந்த நியூஸ் பேப்பர், புக்ஸ்லாம் படிப்பாங்க. அதை பார்த்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நியூஸ் பேப்பரில் வர அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னும் சில நல்ல விஷயங்களை படிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு அந்த இன்டர்வியூ லெட்டர் வந்துருந்துருக்கு. நான் அன்றைக்கி வழக்கம் போல் எங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அப்பா அந்த லெட்டர் கொடுத்தாரு. லெட்ரு படித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த லெட்டர் வந்தது எனக்கு லேட்டாக தான் டெலிவரி ஆகிருக்கு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு நல்ல கம்பெனி, அது ஒரு பாம்பே பேஸ்ட் ஒரு எம்என்சி கம்பெனி. எனக்கு நைட்டு பூரா தூக்கமே வரல. சரி, இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, இல்லை நமக்கு அந்த லக் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு இருந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அடுத்த நாள் காலையில் அந்த கம்பெனிக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அந்த கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்ச அந்த இன்டர்வியூ லெட்டர் எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது, நீங்கள் ஒரு டைம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். பட் ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கில் இல்லை, இந்த இன்டர்வியூ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ அதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நான் மறுபடியும் ஒரு டைம் ரெக்வஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சரி ஈவினிங் நான் கால் பண்ணுங்க, நான் எங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நான் ஈவினிங் கால் பண்ணி கேட்டேன். அவங்க நெக்ஸ்ட் டே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் அந்த நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி செகண்ட் இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. நான் ஃபஸ்ட்டாக எங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் நான் பாம்பே போகிறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே இந்த கார்ப்பரேட் கல்ச்சர், அந்த ப்ரொஃபஷனலிசம், கம்யூனிகேஷன், அந்த பாம்பே மாதிரி இருக்கிற ஊரில் இருக்கிற மக்களுடைய அந்த வாழ்க்கை தரம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே கிடைச்ச அந்த அனுபவத்தை வச்சு நான் இன்னும் 2-3 நல்ல இதை விட பெரிய கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத் எனக்கு. அன்னைக்கு நான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அந்த சான்ஸ் கேட்டு நான் போகாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு என்னால் வந்திருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்பவுமே லைஃப்பில் நம்ம கிடைச்ச வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை மிஸ் பண்ணாமல் அதை மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நமக்கு அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்த்து நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சிரிப்போம், சிந்திப்போம், சிறப்பாக வாழ்வோம்.